வணக்கம் நண்பர்களே, கடந்த வீடியோவில் நாம் URL ரீரைட்டிங் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் பார்த்துருந்தோம். இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம URLs ஆல்ரெடி மை ப்ராஜெக்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா urls.py அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஃபால்ட் ஃபைல் இருக்குது. இதன் மூலமாக நம்ம அந்த பாத்தெல்லாம் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம், அதாவது எழுதிக்கிட்டோம். ஸோ இதையே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இன்க்ளூடிங் அனதர் URL. அதாவது நாம் புதுசாக வேற ஒரு ஆப்புக்குள்ள யூஆர்எல் கஸ்டம் யூஆர்எல் மாதிரி எழுதிட்டு அந்த கஸ்டம் யூஆர்எல்லாம் நம்ம எப்படி இங்கே இன்க்ளூட் பண்ணுறது, இந்த விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நாம் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம கஸ்டம் யூஆர்எலுக்கு பொதுவாக என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, இந்த django.urls அப்படிங்கிற இவங்க தான் நமக்கு தேவைப்படுவாங்க, பாத் அப்படிங்கிறது தேவைப்படுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கஸ்டம் யூஆர்எல்னா, இப்போ நான் இந்த ஆப் ஃபஸ்ட்டு ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், என்ன urls.py அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபைல்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், கிரியேட் பண்ணுறேன். இப்போ கிரியேட் பண்ணனா ஃப்ரம் django நம்ம அங்கே பார்த்தோம் அல்லவா, django.urls இதில் we have to import path அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாடியூலை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கஸ்டம் யூஆர்எல்ஸ் URL பேட்டர்ன்ஸ், ஓகேங்களா. அங்கே URL பேட்டர்ன்ஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க அல்லவா, அதே மாதிரி URL பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம், ஓகேவா. இந்த லிஸ்ட்டை அசைன் பண்ணிடுறேன். அங்கே எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இது கஸ்டம் யூஆர்எல்ஸ், ரைட்டா. நம்ம இங்கே ஒரு URL பேட்டர்ன் கிரியேட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம இந்த மை ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய இந்த அட்மின்ங்கிறது பை டிஃபால்ட்டாக இருந்தாங்க, அதை நம்ம அப்படியே விட்டுருவோம். இப்போ இது நான் என்னுடைய ஆப்புக்காக ரெடி பண்ணியிருக்கிற URL செட் ஆஃப் URLs, அதை நான் இங்கே பாஸ் பண்ணிடுவேன், ரைட்டா. அப்போ இங்கே நமக்கு அபியஸ்லி ஒரு எரர் அடிக்குது. என்ன அடிக்குதுன்னா, வியூஸ்னால் யாருன்னு தெரியல. அப்போ வியூஸ்ங்கிறவங்க யார் இருக்காங்க, இங்கே பக்கத்தில் இங்கனே தான் இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரம் இந்த பர்டிகுலர் அந்த வியூஸை நம்ம இம்போர்ட் பண்ணி விட்டோம். அப்போ ஃப்ரம் டாட்னா சேம் கரண்ட் லொக்கேஷன், ஓகேவா. அங்கே வியூஸ் இருக்கு பாருங்க, இம்போர்ட் வியூஸ், ஓகேங்களா. அப்போ இந்த லொக்கேஷன்ல இருந்து வியூஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணி விட்டாச்சு, ரைட். அப்போ நான் இந்த மை ஆப்புக்குள்ள இருக்கக்கூடிய URLs ஆக்சுவலி ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும் இந்த URL பேட்டர்னை. அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்னா இன்க்ளூட் பண்ணணும். இந்த இதில் சொல்லியிருப்பான் இன்க்ளூட் அனதர் URL, நீங்கள் இன்க்ளூட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஃப்ரம் django.urls இம்போர்ட் இன்க்ளூட் பாத். ஆக்சுவலி பாத் ஆல்ரெடி இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமா இன்க்ளூட் அப்படின்னு ஒரு புதுசாக இந்த மாடியூல் இன்க்ளூட் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, இந்த பாத்து மட்டும் நீங்கள் உங்களுக்கு தேவையான பாத், என்ன பாத் ஒர்க் ஆகுனா அந்த பர்டிகுலர் ஆப் ரன் ஆகணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு எதுவுமே வேணாம், எம்டியாக இருக்கும்போதே இந்த மை ஆப்னு ஒர்க் ஆகணும்னா எம்டியாக விட்டுருங்க. தென் பிளாக்னா உங்களுடைய app.urls, எந்த ஆப்னா மை ஆப். இந்த மை ஆப்புங்கிற பர்டிகுலர் அந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய, ஓகேங்களா, இதில் இருக்கக்கூடிய இந்த URLs அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணி விட்டுக்கிறோம். இந்த இதை இன்க்ளூட் பண்ணுறோம், ரைட்டா, ரைட். இப்போ நமக்கு இந்த வியூஸ் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணணும். அப்போ நம்ம எழுதியிருக்கிற URLs இதுதான் நம்மளுடைய கஸ்டம் URLs, ரைட்டா. இண்டெக்ஸ்ன்னு கொடுத்தா வியூஸோட இண்டெக்ஸ் மெத்தட் கால் ஆகணும். இண்டெக்ஸ் ப்ரொஃபைல் ஐடி கொடுத்தா அந்த வியூ ப்ரொஃபைல் ஃபங்க்ஷனில் என்ன இருக்கோ அது நமக்கு ஒர்க் ஆகணும், ஓகேவா, ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரன் பண்ணுவோம். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் டில்ட் இதை நான் கொடுத்துட்றேன், ஓகேங்களா. CD டபுள் டாட் ஆன்லைன் வீடியோஸில் CD django அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ள மை ப்ராஜெக்ட் வந்துடுறேன். தென் அங்கே dir கொடுப்போம். ஸோ நம்மளுடைய manage.py இருக்கிற ஃபைல் லொக்கேஷனுக்கு போகணும். ஸோ இங்கே தான் manage.py இருக்குது, மை ஆப் ப்ராஜெக்ட் எல்லாமே இருக்குது. பை டிஃபால்ட்டாக SQLite 3 இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும், பைத்தான் எப்படி ரன் பண்ணணும், பைத்தான் manage.py ரன் சர்வர் அப்படிங்கிற இதை நம்ம ரன் பண்ணணும், ஓகேவா. ரன் பண்ணால் இந்த போர்ட் நம்பரில் இப்போ இது ரன் ஆகும். ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன், Ctrl+C, ஓகேவா. காப்பி பண்ணிவிட்டு என்னோடய ப்ரௌசரை புதுசாக ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். த பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. பேஜ் நாட் ஃபவுண்ட்னா எம்டியாக ஒர்க் பண்ணுறதுக்கு நான் எந்த URL எழுதுறேங்களா, 3 URL காமிக்குது. ஒன்று நீங்கள் அட்மின் யூஸ் பண்ணுங்கள், அப்படின்னா இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அப்படின்னா இண்டெக்ஸ் ப்ரொஃபைல் இன்ட் ஐடி இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றதான் சொல்லுது. ஏன்னா நான் எம்டியாக இருந்தால் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது சம்மந்தமாக இன்னும் கோடு எழுதலை. அப்போ நான் இந்த இண்டெக்ஸுங்கிறத ரன் பண்ணோன்னா வெல்கம் டு django அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ நமக்கு யூஸ்வலாக இப்போ ஒர்க் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ கஸ்டம் URL அப்படிங்கிறதுலாம், அதாவது நம்மளுடைய ஆப்பில் புதுசாக ஒரு URLs கிரியேட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணிட்டோம், இந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய URLஸில் இன்க்ளூட் பண்ணி விட்டுட்டோம்.
ஸோ இதனால அட்வான்டேஜ் என்னன்னா, வெவ்வேறு ஆப் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்தந்த ஆப்புக்கு தனியாக யூஆர்எல்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராஜெக்ட்ல நம்ம நிறைய எக்கச்சக்கமாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், கோடு அதிகமாக இருக்கும், பாத்ஸ் அதிகமாக இருக்கும், ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால வெவ்வேறு ஆப்புக்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்தந்த ஆப்புக்கு தகுந்த மாதிரி அந்த யூஆர்எல்ஸை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். நன்றி நண்பர்களே.